டேய் நான் தான் சொன்னேன்ல கசப்பாதான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க. இங்க பாரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. நாக்கு நீட்டு நாக்கு நீட்டுறா. நாக்கு நீட்டு நீட்டுன்னு சொல்றேன்ல. கொஞ்சம் பொறுத்துக்கோ கௌதம். அவ்வளவுதான். இங்க பாரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறைன்னு 2 நாளைக்கு என்ன போட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியா போயிடும். இந்த கொடுமை இன்னும் 2 நாளைக்கு அனுபவிக்கணுமா? ஏய் என்னடா என்னாச்சு உனக்கு? நாக்கு தொங்க போட்டு ஆன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அத ஏன் கேக்குறீங்க? நிகிதா சொன்னான்னு கோயிலுக்கு பரிகாரம் பண்ண போனோம்ல, அங்க நடந்த வேதனை தான் என் புள்ளைக்கு. நான் கூட சாமி பரிகாரம் தானே சாதாரணமா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா? சொன்னாதானே தெரியும். முதல் பரிகாரமா நம்ம புள்ளைய அங்க பிரதட்சணம் பண்ண வச்சு பூரணிய தீச்சட்டி எடுக்க வச்சாங்க. அப்புறம் 2வது பரிகாரமா கோயில்ல பூசாரிய வச்சு நம்ம புள்ளைக்கும் பூரணிக்கும் 3 சவுக்கடி கொடுத்தாங்கங்க. சவுக்காலையா? அப்படி அடிக்கிறப்போ வாயை திறந்து ஆவுன்னு கத்தக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. இவங்க 2 பேரும் சவுக்கால அடி வாங்கினதை பார்த்து எனக்கு கதி கலங்கி போச்சுங்க. ஏங்க பெத்த புள்ள பரிகாரம் பண்ணி இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான்னு சொல்றேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? உன் புள்ளையும் பூரணியும் சேர்ந்து செஞ்ச பாவத்துக்கான பரிகாரமா தான் அந்த சவுக்கடியை நான் பாக்குறேன். அது சரி, சவுக்கால அடிச்சா உடம்பு தானே வலிக்கும். உன் புள்ள இப்படி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அது இன்னும் பெரிய கொடுமையான பரிகாரங்க. கோயில்ல கௌதமியும் பூரணியும் முட்டி போட்டு உட்கார வச்சு இதாங்க நடந்துச்சு. சத்ரபதி சாராலேயே சிரிப்பு அடக்க முடியல. ஆமா ஆமா, நம்மளால இவனை கண்டிக்க முடியல, பரிகாரங்கிற பேர்லயாவது இவனுக்கும் பூர்ணிக்கும் தண்டனை கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்துல சிரிக்கிறாரு. மொத்தத்துல இத்தனை நாள் உன் பையன் பண்ணிக்கிட்டு இருந்த பாவத்துக்கு மொல்ல மாதிரித்தனத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். அவன் எப்போ எவனுக்கு எதை செய்யணுமோ அத கரெக்டா செஞ்சு முடிச்சிடுவான். சரி சரி, கிண்டல் பண்ணதெல்லாம் போதும். முதல்ல நிகிதாவோட அப்பா கிட்ட பேசி கௌதம்க்கும் நிகிதாவுக்கும் சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு என்ன, செவந்தி கிட்ட போன் பண்ணி சொன்னா அவங்க இம்மிடியட்டா தேவையான ஏற்பாட பண்ணிட போறாங்க. என்னங்க நீங்க எப்ப பாரு எதை சொன்னாலும் செவந்தி கிட்ட சொல்றேன் செவந்தி கிட்ட சொல்றேங்கிறீங்க. அத பிசினஸ் விஷயத்தோட நிறுத்திக்கோங்க. உன்ன செவந்தி நம்ம வீட்ல ஒரு பொண்ணுன்னு சொல்லி அவளை நம்ம ஃபேமிலி மேட்டருக்கெல்லாம் இழுக்காதீங்க. ஒரு அப்பாவா உங்க பையன் கல்யாண விஷயத்த நீங்களே நேரடியா பேசுங்க. சரி வா உள்ள போலாம். சார் என்ன இது? இந்த செவந்திங்கிறவ கோயில்ல பரிகாரம் பண்றத பார்த்துட்டு அப்படியே குடும்பத்தோட வீட்டுக்கு போயிருப்பான்னு பார்த்தா நிகிதாவோட ஜோடி போட்டுக்கிட்டு இங்க வந்திருக்கா. செவந்தி வாங்க. நிகிதா கம் இன். உனக்கு நாக்குல அழகு குத்தும் வலியே நிகிதா கிட்ட காமிச்சுக்காத, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஹலோ நிகிதா. என்ன நிகிதா, உங்க அப்பா சொன்ன மாதிரி எல்லா பரிகாரத்தையும் தப்பாம தம்பியும் அக்காவும் சேர்ந்து செஞ்சுட்டாங்க போல இருக்கு. ஆமா அங்கிள், அப்பா சொன்ன பரிகாரத்தை ரொம்ப சிறப்பா பண்ணி முடிச்சுட்டாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கௌதம், அழகு குத்துனதுல உங்க நாக்குல பெயின் எதுவும் இல்லையே? அப்படின்னா வாய் தொழுந்து கலகலன்னு பேச வேண்டியதானே? எப்பவும் அப்படித்தானே பேசுவீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல நிகிதா, கௌதம் இப்ப பேச மாட்டான்.
ஏன் பேச மாட்டாரா ஆண்டி? அவன் இன்னைக்கு மௌன விரதம். அதான் கோவில்ல பண்ண வேண்டிய பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சே மேடம். அப்புறம் ஏன் கௌதம் மௌன விரதம் இருக்காரு? அது இந்த பரிகாரத்தை பண்ணி முடிச்சிட்டு மௌன விரதம் இருந்தா இன்னும் நல்லதான். அதனாலதான். ஆஹா. செவந்தி, ஐம் சாரி. ஏதாவது முக்கியமான விஷயமா? அதுக்காக தான் தேடி வந்திருக்கீங்களா? ஆமா சார், கௌதம் நிக்கிதா கல்யாண விஷயமா நிக்கிதாவோட அப்பா என்கிட்ட போன்ல பேசினாரு. ஓ, அது சம்பந்தமா உங்ககிட்ட கலந்து பேசுறதுக்கு தான் வந்தேன். ஓஹோ, அவரே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசினாரா? ஆமா சார். வெரி கிரேட். என்ன ரேவதி, இப்பதான் சீக்கிரமா இவங்க கல்யாண விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு. ஆனா பாத்தியா, செவந்தி அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே வந்துட்டாங்க. இப்ப புரியுதா எதுக்காக செவந்தி கிட்ட எல்லா முக்கியமான பொறுப்பையும் ஒப்படைக்கிறேன்னு? இதுக்காகலாம் ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. அது சரி, மாப்பிள்ளையோட அப்பா இவரு இருக்காரு, அம்மா நான் இருக்கேன். எங்க கிட்ட எல்லாம் பேசாம உங்ககிட்ட மட்டும் எப்படி பேசினாரு? ஏன் நிக்கிதா, உங்க அப்பாவை எங்க கிட்ட பேச சொல்ல வேண்டியதானே? மேடம், அழகு குத்துற பரிகாரம் முடிஞ்சதும் நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த நேரத்துல தான் இவங்க அப்பா ஃபோன் பண்ணாரு. அப்பதான் நான் அவர்கிட்ட பேசினேன். சரி, நிக்கிதாவோட அப்பா எங்களை பார்த்து பேசுறதுக்கு எப்ப வரேன்னு சொல்லிருக்காரு? நிக்கிதாவோட அப்பா கல்யாணத்தை அன்னைக்கு தான் வருவாராம். அதுக்கு முன்னாடி வர முடியாதான். இங்க வந்தாலும் 2 நாள்ல கிளம்பிடுவாராம். அப்போ உங்க எல்லாரையும் துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. செவந்தி, புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன சொல்றீங்க? அவரு கல்யாணத்தன்னைக்கு வராரு, சரி. எங்களை எல்லாம் எதுக்கு துபாய்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு?